மூவ் பண்ணுங்கடா, நின்னுட்டே இருந்தா இப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்கப்பா. ஏன்பா அப்படி பண்றீங்க? ஏய் லைட் திருப்பிச்சு பண்றா. ராஜாராம் அண்ணா நான் எதுமே பண்ணல. ராஜாரா நான் எவ்வளவு ஓரமா போய் நிக்கிறேன். நான் கேமரா நீ பின்னாடி என்ன கேப் ரைட்ல மூவ் பண்ணுங்கடா. கொஞ்சம் ரைட்ல போ. பஸ் ஸ்ட்ரைட்டா போணும். இங்க போணும். ஸ்ட்ரைட்டா வா. போதும் வா. வா ஓரமா போதும் வா. வந்துரு ஓரமா. ஐதரனா வரவரதா. கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது. நீ சொன்ன திருப்பி பேன் பண்ணிட்டேன். கட்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக வந்து சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியனில் இருக்கிற பெப்சி யூனியனில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால் எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்கள் தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்போ சாவுவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்கள் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்குது. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார். அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார். அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டாடிக்கிறேன். உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும். அப்போ தான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகம் அழகாக இருந்தால் தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான்னு ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்ப்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன்.
இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்தில் எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னத்துக்கு இருக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை எண்ணமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்காந்துருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடான்னு கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்போ சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருடின சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுறியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே? உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? என்னெல்லாம் திருடுறது? எத்தனை கேஸ்? நீ உட்காரு போல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது. பத்திரிகாரன் பேர்லாம் வெட்டிவிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரன் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகாரன் வச்சிருக்கோம். ஆனா பத்திரிகாரன் இல்ல. பத்திரிகாரன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை பத்தி பேசுறது நீ யாரு முதல்ல? நீ திருடன் சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. உட்கார் முதல்ல. கூப்பிடாம வந்திருக்க நீ. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.